ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் வல்லமையுள்ளவர். அவர் பெரியவர். இந்த காலை நேரத்திலும் கூட அவரை தான் நேசிக்கிறேன், அவரை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை காண முடியவில்லையே. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் எண்ணிக்கொண்டிருக்கிறதா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாமல் ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளையிட்டு நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்லா சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், தீமையான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் அப்பா. சந்தோஷத்தோடு கூட இவர்கள் வாழ்வார்களாக. மன நிறைவோடு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.